ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஜெனரல் கலெக்டிவோட 3 ஸ்டேஜஸ் பார்த்துடலாம். முன்னாடிலாம் ரொம்ப வேகாக இருக்கும். அதனால் இப்போ லைக் ஸ்பெசிஃபிக்காக ஃபைனான்ஸ், ரிலேஷன்ஷிப் அண்ட் ஹெல்த் அப்படின்ற மாதிரி நான் பார்க்க போகிறேன். வெல்கம் டு மிஸ்ட்ரி மேக்னெட் சேனல். அண்ட் ஸோ இந்த 3 கேட்டகரிஸுமே ஒரே டெக்கில் இல்லாமல் வேறு டெக்ஸில் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஐ ஹேவன் சீன் என்னென்ன கார்ட்ஸ் வந்திருக்கு இன்னும் பார்க்கல. சும்மா லைக் ஷஃப்லிங் அண்ட் பிக்கிங் அவுட் தோஸ் டெக்ஸ் அப்புறம் டப்புன்னு எடுத்து வச்சுட்டேன். நான் இப்போ தான் திரும்பியே பார்க்க போகிறேன். ஸோ லெட்ஸ் கோ வித் ஃபைனான்ஸ். ஃபஸ்ட்டு ஃபைனான்ஸ் பார்த்துடலாம், அப்புறம் ரிலேஷன்ஷிப் பார்த்துடலாம், அதுக்கப்புறமா ஹெல்த் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இது டிஃப்ரெண்ட் டெக், திஸ் டெக். ஓகே, ஸோ இதில் ஃபைனான்ஸ் ஃபார் த ஜெனரல் கலெக்டிவ். இம்ப்ரூவ்மெண்ட் போயிட்டுருக்கு. பட் டிசிஷன் எடுக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது ஃபார் த ஜெனரல் கலெக்டிவ். அண்ட் எதனால் ரெசனேட் ஆகுதோ பொறுத்துதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்து அதை விட்டுருங்க. டோன்ட் ஃபோர்ஸ் இட். ஏன்னா இது ஜென்ரல் ரீடிங், ஸ்பெசிஃபிக் எனர்ஜி டார்கெட் பண்ணி எடுத்தது கிடையாது. ஓகே, ஸோ டிசிஷன் மேக்கிங் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கும். ஃபினான்ஷியல் நிறைய பேருக்கு இங்கே லைக் ஒரு புதுசாக ஆரம்பிக்கலாம், நாமளே ஒரு சோலோவாக ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிஸ்னஸ் மோட்டிவேட்டடாக போயிட்டுருக்காங்க. ஆனால் அதுக்காக நிறைய விஷயங்கள் அவங்களோட பழக்க வழக்கங்கள் மாற்ற வேண்டியது இருக்குது. நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் அவங்களோட லைஃப்பில் நடக்கும்போது அவங்க அதனால் டிசிஷன் எடுக்கிறதுல நம்ம தான் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை அவங்களுக்கு வருது. பட் தேர் கரெக்டான டைரெக்ஷனாக தான் போயிட்டுருக்கீங்க. ஆனால் நிறைய விஷயங்கள் உங்களோட ஹேபிட்ஸாக இருக்கலாம், உங்களோட தாட் ப்ராசஸாக இருக்கலாம், இது எல்லாமே ஒரு சேஞ்ச் வரணும். ஏன்னா நீங்கள் யூஆர் க்ரோயிங் இல்லையா? ஸோ அந்த க்ரோத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அதெல்லாம். மற்றபடிக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, இல்லாட்டி புது ஜாப் போகிறது, லைக் ஒரு எம்ப்ளாயிலேருந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து வேறு ஒரு கம்பெனிக்கு ஜம்பிங், அதெல்லாம் நடக்கும். பட் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. ஒவ்வொரு இடத்துலையும் வேறு மாதிரி இருக்கும், அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும், ஆர்கனைசேஷன் கிளைமேட் வேறு மாதிரி இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லா இடத்துலையுமே யாராவது நம்மளுக்கு பேக் ஸ்டாபிங் பண்ணுறதுக்கு இருப்பாங்க, அது ஒரு விஷயம் இருக்குது. அண்டு ஹெல்த் இஷ்யூஸ் லைக் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் அங்கே செய்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் இருக்கிற ஜாப்லேயே இருந்துட்டு போயிருக்கலாமே, கம்மி சேலரியாக இருந்தாலும் ஏதோ ஒன்று அப்படின்னு தொட்டுட்டே அப்படியே போயிருந்துருக்கலாம். பட் இங்கே உடனே ஐ ஃபீல் வெரி டிஃபீட்டட், எல்லாருமே என்னோட ரொம்ப டேலண்டடாக ரொம்ப அப்கிரேடடாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த ஃபீலிங் உங்களுக்கு வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் இட் வில் ஃபீல் ஆஸ் இஃப் I'm not giving justice to my work, I'm not giving justice to my education. என்னோட அந்த டேலண்ட்டுக்கு நான் எந்த ஒரு ஜஸ்டிஸே கொடுக்கல அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் ஒரு சில பேர் லைக் ரியலி அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்து இருக்கிற சுச்சுவேஷன்லேயே இருந்துட்டு they will try to make their weakness into strength and hoping for the better future. Okay, and they have to be very expressive. ஃபைனான்ஸ் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கணும். நீங்கள் ஒரே இடத்துல சுற்றிட்டு இருக்கக்கூடாது. ஆல்வேஸ் கீப் அப்கிரேடிங் யோர்செல்ஃப். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், எப்படி இது இம்ப்ரூவ் பண்ணலாம், என்னென்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு க்ரோத் ப்ராசஸாகவே இருக்கணும். இது எனக்கு போதும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அங்கேயே தான் ஸ்டகண்டாக இருப்பீங்க. ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். பட் பேலன்ஸிங் உங்களால் பண்ண முடியுமா? ப்ரொஃபஷ்னல் அண்ட் பர்சனல் லைஃப்பை பேலன்ஸ் பண்ண முடியுமா? நிறைய விஷயத்த ஒன்றா பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் எக்ஸாஷன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் பட் யூர் க்ரோயிங், அது உங்களால் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு காட்டணும். நிறையா சேஞ்சஸ் உங்களோட பாடியில், உங்கள் மைண்ட்லலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ரெஸ் அண்ட் லாட் ஆஃப் கான்ஃப்ளிக்ட்ஸ் உங்களுக்குள்ளே வரலாம். நம்ம எடுக்கிற டெசிஷன் கரெக்டாக அப்படின்ற மாதிரி கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகலாம். அதுக்கப்புறம் லைக் நிறைய விஷயங்கள் நீங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அதெல்லாம் இங்கே கார்ட்ஸில் காட்டுறாங்க. ஆனால் உங்களுக்கு என்ன வேணுன்றதுல நீங்கள் ஷோராக இருந்துட்டிங்கன்னா அதுலேயும் நான் பண்ணியே ஆவேன், நான் எவ்வளோ செட்பேக்ஸ் வந்தாலும் நான் பண்ணியே ஆவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்னஸ் உங்களுக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் உங்களால் அதில் ஜெயிக்க முடியும். அப்புறம் இன்னும் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு கம்பெனி ஆர் சம்திங் தட் யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார், அது இட் இஸ் கோயிங் டவுன் ஹில். ஓகே, அதை காப்பாற்றவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கும்போது நீங்கள் அதை அதை காப்பாற்றி அதுக்கு ஒரு புது ஒரு பிராண்ட், நீங்கள் அதை துவண்டு கிடந்த அந்த செடியை மேலே தூக்கி நிற்க வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு புது பிச்ச ஒரு இதை நீங்கள் கொண்டு அதில் திணிப்பீங்க, லைக் அதை மேம்படுத்துவீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது.
பட் அதுக்கு யூ ஹாவ் டு பி ஷோர் அண்ட் நிறைய எஃபர்ட் போட வேண்டியது இருக்கும். யூ ஹாவ் டு பி விஜிலண்ட், நிறைய அபண்டன்ட் எனர்ஜி, நிறையா நாலேஜ். ஸோ அதுக்கு வந்துட்டு லக்ஷ்மி, காடஸ் லக்ஷ்மி வந்துட்டு ஷீ கேன் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ அவுட் இன் திஸ் சிச்சுவேஷன். அதுக்காக இன்வெஸ்ட்டும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆல்சோ லைக் டாமினன்ஸ், உங்களோட ஃபர்ம், அந்த ஃபர்மான அந்த தாட் ப்ராசஸ் நீங்கள் வந்து யூ ஹாவ் டு புட் இட் அவுட். ஓகே, புட் இட் வெளியில், அதை வந்து உங்களுக்குள்ளேயே வச்சுக்கக்கூடாது, அதை கொஞ்சம் வெளியிலையும் காட்டணும். அந்த நம்பிக்கையை வர வைக்கணும், அந்த ரேப்பார்ட் பில்டிங். ஓகே, அது ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அண்ட் யூ ஹாவ் டு பி ஓப்பன் மைண்டட். நேரோ மைண்டட்னஸ், அந்த ஸ்மால் திங்கிங், அது ஒர்க் அவுட் ஆகாது. வாட் ஆர் தி அதர் பாசிபிலிட்டிஸ் அப்படின்ற மாதிரி உங்கள் ஹரிசனை தாண்டி கொஞ்சம் ப்ராடாக யோசிக்கணும். அப்போ தான் வந்து யூ வில் கெட் சம்வேர், அது ஒரு ரூட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் வெளியிலேருந்து பார்க்கும்போது இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்மால் கம்பெனின்ற மாதிரி தெரியலாம். ஆனால் வந்து உள்ளே இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த், அந்த ஃபவுண்டேஷன், உள்ளே நீங்கள் இருக்கிற அந்த டீம் ஒர்க், அது ரொம்பவே முக்கியம். ஓகே, ஸோ வந்து ஃபினான்ஷியலி வந்து நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் போடுறீங்க ஆன் யுவர் செல்ஃப் அண்ட் வித் அதர்ஸ். அப்புறம் சுச்சுவேஷனை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது, அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி கார்ட்ஸில் வந்துருந்துச்சு. எஃபர்ட் அண்ட் டிட்டர்மினேஷனோட எந்த இருந்தாலும் பார்த்துக்கலாம், எந்த சுச்சுவேஷன் தான் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் அங்கே இருக்கணும். அப்படின்ற மாதிரியும் ரொம்ப ஓப்பனாக இருக்கணும், க்ரியேட்டிவாக இருக்கணும். வேறு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்போ க்ரியேட்டிவாக அப்படின்ற மாதிரி யோசிக்கணும். எல்லாருமே பண்ணுறது மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது, இட் ஹேஸ் டு பி டிஃப்ரெண்ட். அப்புறம் வந்துட்டு இப்போ ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் வந்துட்டு லைக் கொலீக்ஸ்குள்ளே வரும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அவன் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, அப்படி இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ணணும். யூ ஹாவ் டு ஒர்க் இட் அவுட் வித் தட் பர்சன் ஸோ தட் ஒரு டீம் ஒர்க்காக யூ வில் பி ஏபிள் டு மேக் இட் த்ரூ. அப்போ தான் வந்து த ஹோல் கம்பெனி, த ஹோல் திங் வில் ஒர்க் அவுட். இல்லாட்டி வந்து ஒருத்தர் வேறு மாதிரி அந்த கம்யூனிகேஷன் இல்லாமல், ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்துச்சுன்னா இட் வில் நாட் ஒர்க் அவுட். உங்களுக்குமே சரி, அவங்களுக்குமே சரி. அண்ட் இட் வில் அஃபெக்ட் த ஹோல் பாடி ஆஃப் த கம்பெனி. ஓகே, வித் திஸ் அண்ட் ஃபினான்ஸ் சிச்சுவேஷன். இப்போ ரிலேஷன்ஷிப்க்கு வரலாம். ஸோ ரிலேஷன்ஷிப் வைஸ் வந்துட்டு ஜென்ரல் கலெக்டிவ் எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்றது மாதிரி பார்த்தலாம். டூ மணி ஹார்ட் பிரேக்ஸ், ஷேர் பண்ண மாட்டேன், ஐ ஒன்ட் ஷேர் வாட் இஸ் கோயிங் ஆன் வித் மை லைஃப் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நான் என்னோடய வழியில தான் போவேன், ஐ வில் நாட் சேஞ்ச் ஃபார் அதர்ஸ். அண்ட் அவங்களோட டைரக்ஷன் வந்து இட் ஹேஸ் டு கம்பைன் வித் மைண்ட், அப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இன்னொருத்தரை வந்து ப்ரெஷர் போடுற மாதிரி இருக்குது. அண்ட் அகெயின் வித் ஆன்கோயிங் பேட்ரியார்கி அண்ட் அந்த ஒரு டாக்ஸிக் சுச்சுவேஷன் போயிட்டு தான் இருக்குது. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அங்கே வந்து என்ன ப்ராப்ளம் எக்ஸாக்டாக, வாட் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம். ஃபெமினிசம் டாக்ஸிக் ஃபெமினிசம், அப்புறம் இங்கே வந்து பேட்ரியார்கி இருக்குது. ஸோ ரெண்டுத்துலேயுமே வந்து டாக்ஸிசிட்டி இருக்குது. பேட்ரியார்கி அது வந்து இட் இஸ் டிஸ்ட்ராயிங் மேன்ஸ் லைஃப் ஆஸ் வெல். உமன்ஸ் லைஃப் மட்டும் இல்லாமல் மேன்ஸ் லைஃப்பையும் அதையும் வந்துட்டு அவங்கள எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருந்துட்டு அவங்களால எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. தே கான்ட் ஷோ ஹூ தே ஆர் ட்ரூலி டு தேர் லவ்ட் ஒன்ஸ். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது. பிடிக்காத விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. அதனாலுமே வந்து பிரேக் பண்ணி தான் ஆகணும். அதுதான் வந்து ஜெனரல் கலெக்டிவில் வந்திருக்கு. இட் ஹேஸ் டு பி ப்ரோக்கன். தோஸ் பழைய ப்ராக்டிசஸ் ஹேஸ் டு பி ப்ரோக்கன். அதுக்கு ரெண்டு பேருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்துட்டு லைக் மேரி அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னர்ஸ். பட் அந்த மாதிரி ஒரு பார்ட்னர் எப்படி கண்டுபிடிக்கிறது, அது இஸ்ரோ சயின்டிஸ்ட்டுக்கே தெரியாதுப்பா. ஸோ யா, தட் இஸ் கோயிங் ஆன். அண்ட் வாட் எல்ஸ் இஸ் தேர், நிறையா பிரேக்கப்ஸ் தாண்டி தான் யூ வில் பி ஏபிள் டு கெட் டு த அண்டர்ஸ்டாண்டிங். நிறைய ஃபெயிலியர்ஸில் தான் வந்துட்டு யூ வில் நோ வேர் யூ ஸ்டாண்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கும்போது அது அவ்வளோதான், நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, லவ் அந்த ரிலேஷன்ஷிப்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ற மாதிரி டோன்ட் பி டவுன் ஆன் யுவர் செல்ஃப். இதுவும் ஒரு லேர்னிங் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அண்ட் always trust your intuition. If you see someone and to you they seem like red flag, attention போடுங்க. அவங்க எப்படி மற்றவங்கள ட்ரீட் பண்ணுறாங்க, அவங்களோட கம்மியாக இருக்கிறவங்க அவங்கள இந்த பர்சன் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, அவங்களோட லெஸராக இருக்கிறவங்கள, வல்னரபிளாக இருக்கிறவங்கள, that shows their true colors. எப்போதுமே நடிச்சுட்டே இருக்க முடியாது,
கண்டிப்பாக they will show their true colors. You have to notice that. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு என்கிட்ட நல்லா பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா then it is your loss. So intuition, how they deal with things, எல்லாமே you have to be seeing it. And always there will be a changes in your perspective in terms of relationship. And it will be like I'm learning from the first அப்படின்ற மாதிரி you could be feeling. And of course teamwork, as I told you before, is a must. like ரெண்டு சைட்லையுமே வந்து கோஆப்ரேஷன் இருக்கணும். ஒருத்தருக்கு இன்னொருத்தர் பிடிக்கலன்னா கம்பல் பண்ண வேண்டாம். that is really ugly. It kind of spoils the whole relationship அப்படின்ற மாதிரி. And gossiping also destroys the relationship. பட் வந்து ஒரு காசப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ரிலேஷன், அதாவது இந்த கலெக்டிவில் இருக்கிறவங்களுக்கு people are talking about you. And it's also like ஒருத்தரை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஓகே, ஒன்றுமே தெரியாது. மற்றவங்க சொல்கிறத வச்சுட்டு நீங்கள் ஒரு அசஸ் பண்ணுறீங்க. அது வந்து ஒரு சைடில் இருக்கட்டும், அது இல்லாமல் இருக்கக்கூடாது. ஓகே, இட் ஹேஸ் டு பி இன் பேலன்ஸ். இன்னொரு சைடு வந்துட்டு மற்றவங்க சொல்கிறத வச்சு இவங்களை ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நீங்கள் அவங்க சொல்கிறத வச்சு நீ ஒரு அசஸ்மெண்ட்டில் ஒரு மைண்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இஃப் யூ டாக்கிங் டு தட் பர்சன், அவங்க வந்து அந்த மாதிரி இல்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் தோணும். இஃப் யூ கெட் மை வேர் ஐம் கோயிங் அட். புரியுதா? அப்புறம் வந்து ஸோ ரிலேஷன்ஷிப் பிரேக்ஸ் வித் காசப்பிங். அண்ட் இங்கே வந்து ஒரு சில பேர் வந்து ஹஸ்பண்ட் ஜோக், ஒய்ஃப் ஜோக் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணதே வந்துட்டு சூசைட் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இந்த பொண்ணு இவ இதுக்காக தான், இதுக்கு மட்டும்தான். லைக் அந்த இங்கிலீஷ்னு ஒரு படம் வந்திருக்கும். ஸோ அதில் வந்துட்டு அந்த ஹீரோயினை வந்து இவங்க லட்டு செய்கிறதுக்கு மட்டும்தான் பிறந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு டிக்ரேடிங்காக பேசுகிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, லைக் ஹஸ்பண்டும் வந்து ஒய்ஃப் பண்ணக்கூடாது, ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் பண்ணக்கூடாது. ஓகே, இட்ஸ் நாட் ஜோக். இட்ஸ் லைக் யூர் இன்சல்ட்டிங் யுவர் பார்ட்னர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ். அது எப்போவுமே அது ஜோக் அப்படின்றது கிடையவே கிடையாது. இட்ஸ் லைக் யூர் இன்சல்ட்டிங் தெம் இன் பப்ளிக். டோன்ட் டூ தட். நிறைய பேரோட ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் ஸ்பாயில் ஆயிருக்கு. அப்புறம் யூ ஹாவ் அ சீக்ரெட் அட்மைரர். ஸோ சம் ஆஃப் யூ ஹாவ் சீக்ரெட் அட்மைரர் அண்ட் உங்களோட பர்சன் உங்கள் பக்கத்துலேயே இருக்காங்க, ஆனால் நீங்கள் அவங்கள பார்க்கல. ஏன்னா யூ ஹாவ் லாட் ஆஃப் பெயின். அதனால வந்து இந்த பர்சன் அப்படி தான் இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி. அப்புறம் தயக்கம், ஒருவேளை இவங்களும் அந்த மாதிரி ஆகிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, ஏன்னா இதுக்கப்புறம் ஐ கேனாட் டேக் அ ஹார்ட் பிரேக் அகேன் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கேரிங் த ட்ராமா, அது வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு அப்கிரேட் பண்ணணும் ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது அதை கற்றுக்காமல் இருக்கிறத வச்சே நான் வந்து தாட்டிடுவேன் அப்படின்னா தட் ஒன்ட் ஒர்க். நீங்கள் எதில் வந்து டவுனாக இருக்கீங்க ரிலேஷன்ஷிப் வைஸ், இஃப் யூ நோ வாட் ஐ மீன், அதை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் ஓப்பனாக இப்போ பேசுகிறாங்க. ஓகே, அப்படி தான் பேசணும். தட் இஸ் ஹவு யூ கெட் ஹெல்த்தி இன் ரிலேஷன்ஷிப். ஓகே, இந்த பழைய பஞ்சாங்கமாக இருக்கிறதுலாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. தட் இஸ் வெரி அவுடேட்டட். ஈவன் மேரேஜ் இட் செல்ஃப் இஸ் அவுடேட்டட். அதனால யூ ஹாவ் டு அப்கிரேட் யுவர் செல்ஃப். அது எப்படி பண்ண முடியும்? அண்ட் யார்கிட்டையாவது நான் ஏதாவது கேட்க முடியுமா இந்த விஷயத்தை பற்றி, லைக் என் எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்க முடியுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள். Every single word that you're using, every single action that you're making, it counts in a relationship. ஓகே, இப்போ வந்துட்டு நீங்கள் அதை மீன் பண்ணவே இல்லை, பட் யூ டிட் சம்திங் ஆர் யூ செட் சம்திங், இட் அஃபெக்ட்ஸ் ரிலேஷன்ஷிப். ஸோ உங்கள் கார்ட்ஸ் வந்துட்டு இட் ஹேஸ் டு பி கரெக்டாக இருக்கணும். அப்புறம் வந்து உங்களை ஆல்ரெடி இன்சல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டோன்ட் கோ டு யர் எக்ஸ். அவங்கள எக்ஸ் ஆக்கிடுங்க, டோன்ட் கோ டு தெம். திரும்ப உங்கள் எக்ஸ் கிட்ட போகிறதுனால யூஆர் ஜஸ்ட் டிக்ரேடிங் யுவர் செல்ஃப். And it's like they can use you however they want. I don't want that, right? உங்கள் எக்ஸ்னா எக்ஸ் தான். ஆல்ரெடி உங்களோட ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா திரும்ப அதை பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஈவன் இஃப் தே சே நான் மாறிட்டேன், நான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்போல்லாம் சொல்லுவாங்க, பட் தே ஆர் நாட் ரியலி லைக் தேட். அவங்க அவ்வளோ சீக்கிரம் மாற முடியாது, யாராலையும் அப்படி மாற முடியாது. ஸோ சூஸ் வைஸ்லி. ஆல்சோ லைக் உங்களுக்கு ஸ்பேஸ் வேணுமா, ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கா, ரொம்ப சஃபகேட்டிங்காக இருக்குது, மைண்டில் ரொம்ப you have lots of things going on, so you don't want to deal with the relationship right now and you want space, then take it. But it has to be like a clear communication. I need space, I need boundaries. அப்படின்ற மாதிரி you have to communicate clearly.
ரைட் தென் யூ கேன் ஜஸ்ட் கோ ஆன் யூர் ஓன் வே லைக் நான் ரீசெண்டாக வந்துட்டு ஒரு சீரீஸ் பார்த்தேன். ஸோ அதில் வந்துட்டு ஒரு சின்ன பொண்ணு அவள் ஹை ஸ்கூல் படிக்கும்போது இருந்து ஷி வாஸ் groomed பை அன் elderly மேன் who is already married. அண்ட் இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஃபாதர் ஃபிகரே கிடையாது. அதனால் அவளுக்கு கிடைச்ச அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அவள் விடுறதுக்கு தயாராக இல்லை. அதுக்கப்புறம் அந்த லேட்டர் ஸ்டேஜஸ் ஆஃப் த சீரீஸ் அவளுக்கு அது தெரிஞ்சிடுச்சு, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள்கிட்டே போய் அவள் பேசுகிறான் ஃபார் க்ளோஷர். எனக்கு தெரியாது, நான் சின்ன பொண்ணு, உனக்கு தெரியும்ல இதில் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் யூ நோ பெட்டர் பட் ஐ டென்ட், வை டென்ட் யூ டெல் மீ, வை டென்ட் யூ லெட் மீ நோ. நான் நினச்சிட்டு இருந்தேன் இந்த பிடிஏ பண்ணுறதெல்லாம் வந்து லைக் பப்ளிக் டிஸ்பிளே அஃபெக்ஷன் ஆஃப் அஃபெக்ஷன், ஓகே, இந்த கை கோத்துட்டு போகிறது இதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய பாவம் அப்படின்ற மாதிரி என்னை யோசிக்க வச்சிட்டேன். பட் அதெல்லாம் வந்து கிடையாது. நானாகவே இல்லை, என்னோடய ட்ராமாவை நீ யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷீ மூவ்ட் ஆன். பட் என்டையராக மூவ் ஆக முடியல. ஸோ இன்னொரு பையனை மீட் பண்ணுறான். ஸோ அந்த பையன் வந்து அவனோட வயசு பையன்தான், சேம் ஏஜ். பட் அந்த பையன்தான் வந்து அவளை ஒழுங்காக ட்ரீட் பண்ணியிருக்கான். லைக் அவளை ரெஸ்பெக்ட் பண்ணி லைக் ஷீ இஸ் அ பர்சன் அப்படின்ற மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கான். பட் இந்த பொண்ணால் அதை ஏற்றுக்க முடியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஹெல்த் ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு கல்யாணம் வரைக்கும் போயிடுச்சு. ஆனால் வந்து ஷீ தாட் லைக் எதுக்கு உடனே செட்டில் ஆகணும், நான் வந்துட்டு இதே ஹோட்டலில் ஒரு ஷெஃபாக ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குது, ஐ திங்க் ஐ கேன் டூ பெட்டர் அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு செட்டில் வித் த ஃபர்ஸ்ட் பர்சன் தட் ட்ரீட்டட் மீ ரைட் அப்படின்ற மாதிரி ஷி வாண்டட் டு க்ரோ. ஸோ ஷி வாண்டட் சம் ஸ்பேஸ் அண்ட் போத் ஆஃப் தம் அக்ரீட் லைக் மியூச்சுவலி அக்ரி பண்ணிவிட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. they were seeing other people and she got to grow, she got that space, she put her boundaries, she was having this clear communication. ஸோ இதுதாங்க முக்கியம். ஓகே, இந்த மாதிரி சிமிலர் சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இஃப் யூ வாண்ட் சம் ஸ்பேஸ் டு க்ரோ, ஆஃப்கோர்ஸ் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரே இடத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை. யூ கேன் க்ரோ ஃபினான்ஷியலி, ரைட், அண்ட் இன் அதர் ஏரியாஸ் ஆஸ் வெல். ஒரு இடத்துல நிற்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இஃப் யூர் ரிலேஷன்ஷிப் இஸ் புட்டிங் யூ டவுன் தென் இட் இஸ் நாட் ஒர்த் ஹேவிங். உங்களுக்கு இருக்கிறது ஒரு லைஃப், அந்த லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் உங்கள் மேக்ஸிமம் யூ ஹாவ் டு க்ரோ, யூ ஹாவ் டு அச்சீவ் எவ்ரி திங். உங்களோட ட்ரீம்ஸ் ஆர் ஆல்சோ சம்திங், ரைட்? இட்ஸ் நாட் டு பி காம்ப்ரமைஸ்ட். ஸோ டூ வாட்ஸ் ரைட் ஃபார் யூ. யா, அண்ட் be creative, be expressive. and நிறைய கார்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு, 18+ கார்ட்ஸ், லைக் ட்ரூத் ஆர் டேர் அண்ட் இந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இட்ஸ் ஈஸிலி அவைலபிள். ஸோ யூ கேன் யூஸ் தட் டு ஸ்பைஸ் யூர் ரிலேஷன்ஷிப். யூ கேன் கோ ஃபார் a retreat and you can learn new things with your partner. and லைக் பாட்ரி இல்லாட்டி போட் கிளப் இல்லாட்டி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு யூ கேன் கோ அண்ட் டு இட் டுகெதர். நிறைய பேர் வந்துட்டு லைக் நான் பார்த்த வரைக்கும் யூடியூப்லேயே வந்துட்டு they're doing pranks. ஸோ இஃப் யூ do pranking each other, அந்த பிளேயிஷ் எனர்ஜி அங்கே இருக்குது. ஸோ தட் வில் கீப் த ரிலேஷன்ஷிப் கோயிங், போர் அடிக்காது, ரைட்? ஸோ அந்த மாதிரி ட்ரைட் சம்திங் நியூ டு ஸ்பைஸ் அப் த ரிலேஷன்ஷிப். அண்ட் எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அண்ட் ஒவ்வொரு ஃபேஸஸ்லையுமே வந்துட்டு யூ ஹாவ் டு பி டுகெதர். ஓகே, யூ காண்ட் இந்த பர்சன் இல்லைன்னா நான் வேறு பர்சன் பிடிச்சிப்பேன், ஐ கேன் டூ பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு யூ காண்ட் ஷீட் ஆன் த பர்சன், ரைட்? ஸோ அதையும் பார்த்துக்கணும். அண்ட் ஒவ்வொரு ஃபேஸ்லேயுமே வந்துட்டு ஒவ்வொருட அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே மாறும் தான். இட் ஹேஸ் டு பி பேலன்ஸ். அதுக்காக ரெட் ஃப்ளாக் போய் பிடிச்சிட்டு he will change, she will change, that won't work. Okay, and definitely you will find your person is out there, but your energy has to be up to that. And only get in a relationship if you can handle the relationship. Okay, and cut out anything which does not serve your purpose. உங்கள் மைண்ட் செட் வேறு மாதிரி இருக்குன்னா டோன்ட் என்கேஜ், ரைட்? அண்ட் உங்களோட பழைய விஷயங்கள்லாம் வந்து இட் வில் பி broken.
உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கே மற்றவங்க இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. They will have different thought process. They are different human. They are not your extension. அது வந்து நிறைய பேர் இங்கே புரிய மாட்டேங்குது. That has to be இன்னும் கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கு. ரைட்? வாட் எல்ஸ்? ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் நீங்கள் யார்கிட்ட வாங்குறீங்க, தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் முக்கால்வாசி இங்கே இருக்கிறவங்க வந்துட்டு தேர் ஓகே வித் ரிலேஷன்ஷிப், இட்ஸ் இப்படி போயிட்டு இருக்குது, பட் இட்ஸ் ஸ்டில் கோயிங் ஃபார்வர்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, லெட் மீ ஜஸ்ட் கிளாரிஃபை ஒன் கார்ட். ஈகோ குறுக்க வந்துருச்சுன்னா நத்திங் வில் ஒர்க் அவுட் அண்ட் யூ ஹாவ் டு பேலன்ஸ். ரெண்டு பேருக்கு வந்து பொதுவான விஷயங்கள் செய்கிறது, அதுக்கப்புறம் இப்போ வந்து சோர்ஸில் பங்கு போடுறது, அதுக்கப்புறம் பீயிங் ப்ரெசன்ட் வித் ஈச் அதர். இப்போ வந்து உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து லைக் பேஸ்கெட் பால் டீம் லைக் எக்ஸாம்பிளில் சொல்கிறேன், டோன்ட் டேக் திஸ் லைக் இப்படி தான் அப்படின்ற மாதிரி இல்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, பட் ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். ஓகே, வாட் ஐம் ட்ரைங் டு சே ஹியர் இஸ், ஸோ உங்கள் ஹஸ்பண்டுக்கோ இல்லை ஒய்ஃப்க்கோ வந்துட்டு பேஸ்கெட் பால் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பிடிக்கும், அவங்க டிவியில் பார்க்குறாங்க, அப்புறம் தேர் ஆல்சோ பிளேயிங். ஓகே, அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இந்த விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க அதை புரிஞ்சுக்க முடியாட்டியும் நீங்கள் அவங்க கூட சப்போர்ட்டாக இருக்கணும். பி ப்ரெசன்ட், அவங்க கூட இருந்து அவங்க எப்படி ப்ளே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து பாருங்கள். அப்போது they'll know that you support them. அதெல்லாம் இட் மேக்ஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ். ஓகே, அண்ட் உங்களுக்கு அது புரியாட்டியும் ஜஸ்ட் லெட் them know that you are there. ஆல் ரைட். நிறைய பேருக்கு மேரேஜ் ஆக போகுது, கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்கேஜ்மெண்ட் ஆக போகுது டு த பர்சன், ஸோ தட்ஸ் அ விக்ட்ரி. Happy for you. With this, I end the reading on relationship. Okay, let's go to health for the general collective. So general collective ஓட health எப்படி இருக்கு? Learn what is good for your body, for your mind, for your soul. Then you have to do that, like lot of therapy sessions, like sound aromatherapy and a community-ல வந்து finding your community and working with them, like exercises அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து செய்வாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி நீங்கள் சேர்ந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி கார்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. ஆல்சோ லைக் ஒரு ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப் எமோஷன்ஸ், அது வந்து கற்றுக்க வேண்டியது இருக்குது. Too much of emotions will cause health issues. Less emotions will also cause health issues. What else? Being blinded by health. அதனால you are missing out opportunities. And chakra cleansing, balancing, and going for the traditional ways. And what else? Living your life. பாதி இங்கே நிறைய பேருக்கு வந்துட்டு அவங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் அதர் ஆஸ்பெக்ட்ஸை வந்து பாதிக்கிறதே இந்த ஹெல்த்துன்ற ஒரு விஷயந்தான். நீங்கள் சம்பாரித்தாலும் ஹெல்த்துக்கு வந்து இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா காசு, அப்புறம் வந்து இட்ஸ் நோ யூஸ் ஆஃப் கெட்டிங் ஃபினான்ஸ் செக்யூரிட்டி, எல்லாமே அங்கேயே போயிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். நல்லா தூங்கி எழுந்திரிங்க அண்ட் find that courage inside of you, keep boundaries, and ஒரு womb you have. Okay, நிறைய பேர் இங்கே லேடிஸாக இருக்கீங்க அப்படின்னா you have to clear out your womb energy. Okay, it has to be cleansed out. And lot of இங்கே நிறைய பேருக்கு வந்து டாக்ஸிக் என்விரான்மெண்ட், டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி அது இருக்கிறனால, இந்த என்விரான்மெண்ட் அப்படி இருக்கிறனால நீங்கள் இப்படி ஹெல்த் இஷ்யூஸை உங்கள் மேலே உங்களுக்கு கன்சர்ன் இல்லாத மாதிரி ஆகிடுச்சு. நாட் யுவர் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. தட் ஹேஸ் டு சேஞ்ச் ஹியர். And if you're in a toxic environment, you have to like move out of that place where valiye illa, because if you're staying in okay. அப்புறம் வந்து லைக் ஷேரிங் எனர்ஜிஸ், இட் ஹேஸ் டு பி ப்ராப்பர். ரெசிப்ரிகேஷன் இருக்கணும் ரிலேஷன்ஷிப்ஸில். லைக் வாட் எவர் யூ டூயிங் தட் ஹேஸ் டு பி ரெசிப்ரிகேஷன். அது இல்லாட்டி வந்துட்டு உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் எனர்ஜி பேலன்ஸ் அங்கே வந்து இதாகுது, ஃப்ளக்சுவேட் அண்ட் டிஸ்டர்ப் ஆகுது. அதனால் அண்ட் உங்கள் ஹெல்த் ப்ராப்பராக இருந்தால் தான் எதுவுமே உங்களால் சாதிக்க முடியும்.
அண்ட் ஸோ அதில் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். லைக் ஹெல்த் வைஸ் அப்படின்னா எல்லாமே ஃபிசிக்கல் பாடியை மட்டும்தான் நோட்டீஸ் பண்ணுவாங்க. மென்டலி யூ ஓகே, do you need time to process things, everything has to be involved, எல்லாமே it counts. ஓகே, அந்த அவேர்னஸ் அண்ட் இது இருக்கணும். அண்ட் ஹவு டு டீல் வித் திங்ஸ் அதுவும் இருக்கணும். அண்ட் கெட் வித் யுவர் கம்யூனிட்டி, ஸ்டார்ட் டாக்கிங் டு அதர்ஸ் ஹூ ஆர் கோயிங் த்ரூ த சேம் சுச்சுவேஷன் as yours, and you'll find a route where you can move things ahead. Again, the sigils and sacred geometry, reiki, lemafila reiki, like energy healings, இதெல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Joining a new community which teaches you about all these things. Energy healings, I was going to say something else. Natural healing, அது வந்து உங்களுக்கு it will definitely help you out. Don't உங்கள் ஒரு எனர்ஜி கம்மியாக இருக்குது, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும்போது if you're trying to connect with your upper your divine எனர்ஜியோட நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணும்போது you will be connecting to your lower energies மட்டும்தான் you will be getting channeling from. So it has to be proper. அதாவது நீங்கள் ஹெல்த் வைஸ் நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த சேனலிங் பண்ணுறது, சைக்கிக் ஆக்டிவிட்டி, அதில் வந்துட்டு ஓகே இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங்ஃபுல்லாக யூ கேன் கோ வித் இட். ஒரு பேலன்ஸ் அங்கே இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி. இல்லாட்டி ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. விச் கிராஃப்ட் இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். அண்ட் திஸ் எனர்ஜி ஹீலிங் அதெல்லாமே வந்துட்டு நிறைய பேர் நம்ம அதை புரிஞ்சுக்க முடியாது. நான் இவ்வளோ பண்ணுறேன், பட் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா அவங்க ரூட் காஸ்க்கு போகவே இல்லை, சிம்டம்ஸ்க்கு மட்டும்தான் ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரூட் காஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அது எப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. இன்னொன்று வந்துட்டு அப்படியே கண்டுபிடிச்சாலும் தெல் பி டினைல், நான் அப்படிலாம் பண்ணவே இல்லைன்னு அடித்தனமாக சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் ஐவ் மெட் இந்த மாதிரி நிறைய பேர் நான் மீட் பண்ணியிருக்கேன். ஈவன் ஜஸ்ட் a few minutes ago வந்துட்டு ஐ வாஸ் டாக்கிங் டு திஸ் பர்சன், அண்ட் அந்த பர்சன் வந்துட்டு அக்கார்டிங் டு த கார்ட்ஸ் இட் சேஸ் that person had a breakup, ஒரு ஃபால் அவுட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி கார்ட்ஸும் வந்திருக்கு. இப்போ வரைக்கும் நான் சிங்கிளாக தான் இருக்கேன்னு அடித்து பேசுகிறாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதையே சொல்லிகிட்டு இருக்குது. ஓகே, நீ எப்படியோ இருந்துட்டு போ அப்படின்ற மாதிரி நான் வந்து ரிப்ளை பண்ணிட்டேன். ஸோ இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இவங்களே ஒரு டினையலில் இருக்கும்போது யாராலையும் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. நீங்கள் வந்து வெளியில் சொன்னால் மட்டும்தான் சொல்ல முடியும். நானே அதை கண்டுபிடிச்சி சொன்னதுக்கப்புறமும் வந்து டினை பண்ணாங்கன்னா நோபடி கேன் ஹெல்ப். அந்த மாதிரி நான் ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு அவசியமும் இல்லை. ஸோ ஐ ஹாவ் டு சே திஸ் அவுட். ஓகே, ஈவன் கவுன்சிலிங் பண்ணுறவங்க கூட இப்போ வந்து ஒரு கவுன்சிலிங் செஷனுக்கு வராங்க அப்படின்னா அவங்களே வந்து அதை ஃபஸ்ட்டு அக்னாலேஜ் பண்ணணும், அதை மாற்றணும், தனக்கு இருக்கிற அந்த பிரச்சனையை நம்ம மாற்றணும் அப்படின்ட்டு அவங்களுக்கே தோணணும். நம்ம எவ்வளோ கவுன்சிலிங் கொடுத்தாலும், எத்தனை பேர் எவ்வளோ ஜாம்பவானாக இருக்கிறவங்களும் வந்துட்டு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அதை அவங்க வந்து புரிய வைக்கணும் ட்ரை பண்ணாலும் அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. அவங்களுக்காக அது தோணணும், நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அந்த ஒரு விஷயம் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லைக் அவேர்னஸ் ஆன் செக்ஸ் ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அண்ட் லாட் ஆஃப் அதர் திங்ஸ் ஃபார் போத் ஜெண்டர்ஸ். ஸோ அதுவுமே வந்துட்டு அதுக்குமே டாக்டர்ஸ் இருக்காங்க, சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க. அவங்ககிட்ட நீங்கள் போய் பேசி யூ கேன் பேசினா தான் கிடைக்கும். எதுவுமே வந்து அசியம் கிடையாது. ஓகே, அது இல்லைன்னா, அந்த செக்ஸ் இல்லைன்னா யூ கேன் நாட் ரீப்ரொடியூஸில் நம்மளாம் வந்துக்கவே மாட்டோம். ரைட், யூ ஹாவ் டு ஹாவ் அ ப்ராடர் மைண்ட் ஆன் திஸ். ஐயோ அதை பற்றிலாம் பேசக்கூடாது, தப்பு, இட்ஸ் சின், இது பாவம், ஐயோ அப்படின்ற மாதிரி இருந்துட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே தான் இருக்கணும். ஓகே, அண்ட் எல்லாருமே வந்து மனுஷங்க, எல்லாருக்குமே வந்து தே ஹாவ் நீட்ஸ். ஓகே, இதுவுமே வந்துட்டு இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஈட்டிங், ட்ரிங்கிங், அந்த மாதிரி தான். அது வந்து அந்த தாட் முதல்ல இருக்கணும். நிறைய பேர் இங்கே பான் பார்க்குறனால அந்த இதே அவங்களுக்கு யோசிக்க முடியல. அதனால் நல்லா லைக் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸே வந்துட்டு ஆக்ட்ரஸஸோட பாடி பார்ட்ஸை வச்சு என்னோடய ஃபேமிலி மெம்பருக்கு இந்த மாதிரி இதை விட நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் தேர் கமெண்டிங். ஓகே, அப்புறம் அப்ஜெக்டிஃபிகேஷன் ஆஃப் தி ஃபீமேல் பாடி அண்ட் ரொம்ப அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த எம்பத்தி, அவங்க ஒரு சக மனுஷங்க, அந்த தாட்டே இருக்க மாட்டேங்குது.
அதனால அந்த மாதிரி இருந்தால் கூட இவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அந்த மாதிரிக்கே ரொம்ப பார்த்துட்டு இருந்தால் கூட இவங்கனால சரியாக யோசிக்கவே முடியாது. அவங்களோட எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். ஹெல்த் வைஸ் பயங்கரமாக பாதிக்கப்படும். ஓகே, ஸோ இதுவுமே வந்துட்டு இட்ஸ் இந்த கார்ட்ஸ். அவங்களால எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அண்ட் கை உதறல் வரும், லைக் நர்வ் ப்ராப்ளம் வந்துடும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அதுவுமே வந்து ஒரு ஹெல்த் கேட்டகரியில் வர்றது தான். அதுக்கு ஒரு அவேர்னஸ் வரணும். இதுக்குமே வந்துட்டு யூ ஹாவ் டு கன்சிடர் கோயிங் அண்ட் டாக்கிங் அபவுட் இட். அப்போ தான் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். Okay, with this I end the reading. Thank you for watching Lavender Bliss Speak. Consider subscribing, liking, sharing, commenting and pushing on the notification button for more such amazing videos. Bye.